இந்தாங்கப்பா. தேங்க்ஸ்மா. அப்புறம் மையமா ஒர்க்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குப்பா. என்னம்மா அப்பான்னு கூப்பிடுற? அங்கிள்னு கூப்பிடு. என்ன பார்த்தா அவ்வளவு வயசான மாதிரியா தெரியுது. ஆமா அங்கிள். அப்புறம் இந்த ரீல்ஸ்லாம் பண்றியாம்மா? எப்பயாச்சும் பண்ணுவேன். இன்ஸ்டாவெல்லாம் ஆக்டிவா இருக்கணுமா, அப்பதான் புது புது ஃபாலோவர்ஸ்லாம் வருவாங்க. எனக்கே 150 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஹாய்ப்பா. ஹாய்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. என்னப்பா நாளுக்கு நாள் அழகாயிட்டே போற? அப்போ பிறந்ததுல அழகுன்னு உனக்கு தெரியாதா? ஐயோ. ஆமா, என்னம்மா அது கையில? பர்கர்ப்பா, உனக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, இப்பதாம்மா வரும்போது பீஸா சாப்பிட்டு வந்தேன். சரி பரவாயில்ல, நம்ம நைட் சாப்பிடுவோம். சரிம்மா. பயிருப்பா, வந்துடுறேன். பாருமா. என்ன என்னாச்சு? அவர் நிஜமாவே உங்க அப்பா தானா? ஆமா, நிஜமாவே அவர் என் அப்பா தான். ஏன் அப்படி கேக்குறீங்க? உனக்கும் அவருக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஓ, கலரா சொல்றீங்களா? நான் எங்க அம்மா மாதிரிங்க. ஐயோ, அது இல்ல. வேற என்ன? நீ ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வரும்போது பக்கா கிராமத்து பொண்ணு மாதிரி வந்து இறங்குன. சரி. ஆனா இவரை பார்த்தா ஒரு கிராமத்தாளு மாதிரி கொஞ்சம் கூட தெரியலையே. ஓ, நீங்க அப்ப எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? நல்லா வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு, நெத்தில திருநூறு வச்சுக்கிட்டு, மஞ்சப்பையில அதிர்சம், முறுக்கு, பால்கோவான்னு சும்மா ராஜ்கிரண் மாதிரி வந்து நிப்பாருன்னு பார்த்தா இவர் என்ன இப்படி வந்து நின்னு இருக்காரு? நீங்க யோசிச்சதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எங்க அப்பா அப்படி கிடையாதுங்க. எங்க அப்பா நிறைய படம் பாப்பாரு, புக்ஸ் படிப்பாரு, விதவிதமா ட்ரெஸ் போடுவாரு, பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாரு. எனக்கு அப்படியே ஆப்போசிட். இருந்தாலும் நம்ப முடியல நிக்கிலா. அதுக்கு நான் என்னங்க பண்றது? தலங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். மகிமா. அது இங்க வாமா. இதோ வரேன் அங்கிள். சொல்லுங்க அங்கிள். உனக்கு சொந்த ஊர் எதுமா? செங்கல்பட்டு பக்கத்துல அங்கிள். அங்க இருந்து டெய்லியும் ஆபீஸ் வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாதுன்னு இங்கேயே ஆபீஸ் பக்கத்துல ரூம் எடுத்து தங்கிட்டேன். நானும் ஊர்ல இருக்கிற நிலத்தெல்லாம் வித்துட்டு சென்னைக்கே வந்துடலான்னு பார்த்தா நிக்கில அம்மா ஒத்துக்கவே மாட்டா. எவ்வளோ நிலம் அங்கிள் இருக்கு? என்னம்மா, ஒரு 15-16 ஏக்கர் இருக்கும். அதுல பாதி நிலம் நிக்கிலா பேர்ல தான் இருக்கு. 15 ஏக்கரா? அது மட்டும் இல்லாம ஒரு 8 இடத்துல சின்ன சின்னதா வாங்கி போட்டிருக்கம்மா. அது எல்லாமே நிக்கிலா பேர்ல தான் இருக்கு. இவ்வளோ நாள் நம்ம ஒரு பணக்கார பொண்ணோட வந்தோம். இந்தாப்பா காஃபி. ஐயோ, இப்பதான் மகிமா போட்ட ஜூஸை குடிச்சேன், அதுக்குள்ள காஃபியா? இதுல என்னப்பா இருக்கு? இதையும் குடிச்சு விடுப்பா. சொன்னா கேட்க மாட்டேன். தேங்க்ஸ் மேடம். மேடமா? என்னாச்சு உங்களுக்கு? அப்புறம் அங்கிள், எதுக்காக சென்னை வந்திருக்கீங்க? நிக்கிலாவை பார்த்துட்டு போறது மட்டும் தான் உங்க பிளானா? இல்லம்மா, நிக்கிலாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்குறேன். மாப்பிள்ளையும் சென்னையில் தான் இருக்கானா, அதான் அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனது மாப்பிள்ளையா? ஆமாம்மா. உங்ககிட்ட நான் பல வாட்டி சொல்லிட்டேன் இந்த கல்யாண டாபிக்கை எடுக்காதேன்னு. நீ அதுக்கு தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இங்க கிளம்பு. நான் மாலை வேற போட்டிருக்கேன். என்ன பேசுறதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. ஏன் நிக்கிலா கோவப்படுற? அப்பா உன் நல்லதுக்கு தானே சொல்றாரு. பாத்தியா மகிமா, இப்படிதான் கல்யாண பேச்சு எடுத்தாலே கண்ணா பின்னான்னு கத்தி விடுறா. சரி, சென்னைக்கு வந்தாவது மாறிப்பான்னு பார்த்தா இங்க வந்து இப்படிதான் இருக்கா. என்ன பண்றதுனே தெரியல. விடுங்க அங்கிள், அவகிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். நிக்கிலாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது இப்படி ஒன்று விட முடியும்? அவனை பழி வாங்க வேண்டாம்.